ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கிற வாழை இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மாரி செல்வராஜ் படம். நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம். மாரி செல்வராஜ் படம் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் 3 படத்தையும் பார்த்துட்டோம். இந்த 3 படத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாதி அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி அடிக்கும், அந்த ஜாதி திரும்பி அடிக்கும். ஸோ இப்படி தான் அந்த 3 படமும் அமைச்சிருப்பாரு. ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்க போகுது. இது ஒரு ஜாதி ரீதியான படம் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு போனாங்க. ஆனால் அந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அது வேறு ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அந்த ஃபீல் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இது மாரி செல்வராஜ் படம். இந்த படத்தில் 2 பசங்க, அப்புறம் நிக்லா விமல், அப்புறம் கலையரசன், திவ்ய துரைசாமி, இன்னும் நிறைய பேர் படம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் படத்துக்கு சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்ணிருக்காரு, ஈஸ்வர் ஒளிப்பதிவு பண்ணிருக்காருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருங்குளம் அப்படின்ற ஊர். அந்த ஊரில் இது வாழ்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய வாழைத்தோப்பு, ஃபுல் வாழை தான், ஓகேங்களா. ஸோ அந்த வாழைத்தோப்பில் வாழைக்காயை வெட்டி, வாழைத்தரை வெட்டி லோடு ஏற்றணும் லாரிக்கு. ஸோ அது ரொம்ப தூரம், அந்த வாழைத்தோப்புக்கும் அந்த லாரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். நடுவில் சில ஆறெல்லாம் கடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்படி போயிட்டு தான் அந்த லோடு ஏற்றிட்டு தான் அந்த ஊர் மக்கள் அப்படியே வேலை செஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போய்ச்சிட்டு இருக்கிற அந்த ஊரில் வாழ்கிற 2 பசங்க ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் லீவ் டேஸில் அவங்களும் காய் தூக்க போகிறானுங்க. அதில் ஹீரோவாக காட்டுற அந்த பையன் ஹீரோ கிடையாது, படத்தில் முக்கிய கேரக்டர். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காய் தூக்க போகிறதுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவங்க அம்மா வற்புறுத்தி அவனை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி காய் தூக்கி பழப்பு நடத்திட்டு இருக்கிற அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அதனாலே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது. ஸோ அந்த அசம்பாவிதம் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த கதையில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? காட்சி அமைப்பு. எப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, படத்தில் எங்கேயுமே ஒரு ரஃப்பாக வன்முறையாக அப்படியே ரத்தம் தெறிக்க அதெல்லாம் கிடையாது. அழகாக ஒரு ஃபீல் குட் மூவி போல். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிக்லா விமல் டீச்சராக வந்திருப்பாங்க. அவங்கள அந்த பையன் லவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் லவ் கிடையாது, அது ஈர்ப்பு. அது அந்த பையனுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ அந்த சீன்ஸில் அவ்வளோ சூப்பராக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பருவம் ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சின்ன வயசுலேருந்து டீச்சர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். ஸோ அது நமக்கு ரெமைண்ட் பண்ணிச்சு சொல்லலாம். அது காதல் கிடையாது, அது ஈர்ப்புன்றது டைரக்டர் ஒரு டைலாக்ல முடிச்சிருப்பாரு லாஸ்ட்டில் இது வரைக்கும் உங்களை அம்மாவை பார்த்தேன், இனிமேல் உங்களை அக்காவை பார்க்க போகிறேன் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அதுதான் ரியல். அது காதல் கிடையாது, ஈர்ப்பு. ஸோ அதுதான் கரெக்டாக அந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணுறப்பாரு மாரி செல்வராஜ், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நடிப்பு, எல்லாரோட நடிப்பும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் அந்த 2 பசங்க ஃபஸ்ட்டு நடிக்கிறானுங்க சினிமாவில், அவ்வளோ சூப்பராக நடிப்பு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சிவனேந்தன் அப்படின்னு கேரக்டரில் நடித்த பொன்வேல். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் எமோஷனல் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக. அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் பசியால் சுற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் அந்த தம்பி அந்த பையன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவனுக்கு நிச்சயம் அவார்டு கிடைக்கும். அது நேஷனல் அவார்டாக கூட இருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஃபஸ்ட்டு படத்தில் அவ்வளோ அழகாக நடிப்பு நடிச்சுதான். அதுக்கப்புறம் அவன் கூட வர இன்னொரு பையன் ரஜினி கமல் ஃபேன்ஸ் சண்டை. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக பண்ணிவிட்டு அந்த பையன் நடிச்சிருப்பான். அவன் பேர் ராகுல். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சேகர் அப்படின்ற பேர் நடிச்சிருப்பான். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பான். 2 பசங்களும் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க மட்டும் தான் படத்தில் மெயின் கேரக்டரே. ஸோ அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கலையரசன் தன்னுடைய சம்பளத்தை ஏற்றி கொடு அப்படின்ற மாதிரி அதில் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கிற, அந்த ஊரில் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ அந்த கேரக்டரில் அவரும் நடிச்சிருந்தார். அப்புறம் நிக்லா விமல் அவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு நல்ல டீச்சர் அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாமே ஓகே தான். அந்த காட்சி அமைப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ஓகே. அப்புறம் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் சூப்பரான ஒரு பிஜிஎம் தான். ஆனால் பாட்டு எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. பட் இருந்தாலும் பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தார், கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக பண்ணியிருந்தார். அப்புறம் ஈஸ்வர் அவருடைய ஒளிப்பதிவு, அந்த கிராமத்தை அவ்வளோ அழகாக, அந்த வாழைத்தோப்பெல்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக காட்டினது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதும் படம் முடியறதும் அந்த வாழையிலேயே காட்டுவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே டெக்னிக்கலாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான படம் தாங்க. எல்லாமே எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ஓகே தான். அப்புறம் வசனம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வசனங்கள் உண்மையிலேயே டச்சிங்காக இருந்துச்சு ஹார்ட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு வசனமும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஓகே தான். சரி, படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸும் எதுக்குது எதாங்க மைனஸும் கேட்டிங்கன்னா, கதை ஃபுல்லாக அந்த பையன் இருக்கால, அந்த சிவனேந்தன் பையன் இருக்கால, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு அவ்வளோவா ஒரு இதாக இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, வேறு எங்கேயுமே கதை இம்பேக்ட் கொடுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பையனுடைய ஃபோக்கஸ்லேயே கதை மூவ் ஆகிட்டு இருக்கே தவிர வேறு எங்கேயுமே ஒரு இம்பேக்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் கேரக்டர் ஒரு சரியான ஃபினிஷ் பண்ணாமே டக்குனு முடிச்சு விட்டாங்க. அவங்க லாஸ்ட்டில் கிராமத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஸோ அப்போ அந்த பையனுக்கு
ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இதெல்லாம் அந்த கேரக்டர் அப்படியே பாதியிலே வெட்டி விட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த டீச்சர் கேரக்டரை. அப்புறமா தான் அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாமல் ஒரு படம் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆனால் அந்த இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வேறு வழியாக கிரியேட் பண்ணியிருந்தாரு. அது மனசு வலின்னு சொல்லலாம். அது உண்மையான சம்பவம். அது மாரி செல்வராஜ் அவரோட வாழ்க்கையை சந்தித்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த படத்தில் வந்து சிவனேந்தன் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சொந்த கதை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது உண்மை நடந்த கதை அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூஃப்லாம் காட்டும்போது நிச்சயம் வந்து மனசு கொஞ்சம் கலங்க தான் செஞ்சுது. இந்த படம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. நம்ம இங்கே வந்து நிறைய கஞ்சா சரக்கு போதை எல்லாம் போட்டு கத்திலாம் போட்டு தெறிக்க ரத்தம் தெறிக்க ஃபைட்லாம் பார்த்துட்டு என்னடான்னு அப்படி இருக்கும்போது ஒரு படம் அழகாக கவிதை மாதிரி வந்து ஒரு படம் சிம்பிளாக ஃபீல் குட் மூவி மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படம் நிச்சயம் பாருங்கள். இந்த படம் வந்து நிறைய ஃபேன்ஸ் என்ன மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைண்ட் தாட் இருக்கும். என்ன இருக்க போகுது, அமுக்கிட்டான் பிதிக்கிட்டான் நசுக்கிட்டான் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த படத்தில் வந்து எந்த ஜாதியும் அவங்க வந்து மட்டம் தட்டல, எந்த ஜாதியும் உயர்த்தி பிடிக்கல. என்ன ரியாலிட்டியோ அதை அழகாக காட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். நிச்சயம் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்க போய் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.